வணக்கம். இந்த புது டாக்ஸ் சிஸ்டம் வந்துச்சு பாருங்களேன். இந்த டாக்ஸ் சிஸ்டம் குறைச்சனால மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அது என்ன அப்படிங்கிறது மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் நான் கேட்கணும். இதை நான் திட்டத்தட்ட என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு நான் அது டாக்ஸ் சிஸ்டம் வரும்போதெல்லாம் நான் பார்த்துட்டேன். எப்படி மக்களுக்கு ஏன்னா நானும் நடுத்தரவாதி தாங்க. நீங்கள் வாங்குற மாதிரி தான் பொருட்கள் நான் வாங்குவேன். அந்த எப்படி அந்த டாக்ஸ் சிஸ்டம் செயல்படுத்துது அப்படிங்கிறது நம்ம 2 பேரும் பகிர்ந்துக்க போகிறோம். இதில் எனக்கு தெரிஞ்ச நான் என்னென்னா, குறைக்கும் போதும் மக்களுக்கு பிரச்சனையாகுது, ஏற்றும் போதும் மக்களுக்கு பிரச்சனையாகுது. அது என்ன அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்மளுக்கு சத்தியமாக தெரிஞ்சாங்கன்னா, இதை நம்ம தமிழ்நாட்டில் தான் இதை நான் அதிகமாக நோட் பண்ணியிருக்கேன். அதாவது இன்றைக்கி செய்தித்தாளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமுல் கரெக்டாக டாக்ஸ் சிஸ்டம்மை டெலீட் பண்ணியிருக்கான். டாக்ஸ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி இது பண்ணியிருக்கு. ஆனால் ஆவின் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டாக்ஸை ரெடியூஸ் பண்ணலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சில ஐட்டத்தை மட்டும் தீபாவளி ஆஃபருக்காக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற தீபாவளி ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் ஏற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, போன வருஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த அன்னபூர்ணா 25 ரூபாய்க்கு பன்னு விற்றுது. அது என்னென்னா டாக்ஸ் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் 27 ரூபாங்கிறாங்க. இதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. போன வருஷம் 25 ரூபாய்க்கு பன்னு விற்றுது, 30 ரூபாய்க்கு அப்புறம் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த அன்னபூர்ணாவோட ஒரு விஷயத்துக்குள்ளே அப்புறம் இந்த காரோட விஷயத்துக்குள்ளே நான் போடுறேன். இப்போ 30 ரூபாய்க்கு ஏற்றிருக்காங்கன்னா, அந்த 30 ரூபாவில் 18% அப்படின்னு சொல்லி போட்டோம்னா எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1.80 10 ரூபாய்க்கு ₹1.80. அப்போ 20 ரூபாய்க்கு ₹3.60. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, 30 ரூபாய்க்கு எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ₹5.40. அப்போ ₹5.40 மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இவங்க டேக்ஸ் இல்லாமல் அந்த பன்னோட ப்ரைஸை எவ்வளோக்கு வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ₹24.40 வச்சுருக்காங்க. கரெக்டாக? அப்போ இந்த ₹24.40 வச்சுருக்காங்கன்னா, இதில் 5% தான் டேக்ஸ் ஏற்றணும். 5% தான் டேக்ஸ் ஏற்றணும். ₹24.40 டேக்ஸ் ஏற்றணும். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 10 ரூபாய்க்கு 50 காசு போடலாமா? 5%. அதானே 5%. 10%னா 10 காசு அது ₹1 வரும். 50 காசு. அப்போ 20 ரூபாய்க்கு ₹1. அப்போ 4 ரூபாய்க்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, 22 காசு வரணும். 22 காசு 5 காசு 23 காசு வச்சுக்கலாம். அப்போ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ₹1 ஏற்றணும். ₹1 ஏற்றுனாங்கன்னா எவ்வளோ வருங்கன்னா, ₹25. அப்போ கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, ₹30 வச்சுருந்த ரெடியூஸ் பண்ணால் கூட ₹25. அதில் ஒரு 60 காசு, இதில் ஒரு 23 காசு சேர்த்தோன்னா 83 காசு. ₹25 83 காசில் 90 காசுக்கு விற்கலாம். இல்லை மேக்ஸிமம் ₹26 விற்கலாம். ஆனால் ஏன் ₹27 விற்கிறான்? ₹1 லாபம். எவ்வளோ பன்னு போகுது? இதை என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்கள் யோசிக்கணும். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ₹5 ஏற்றுனதுக்கு எவ்வளோ ரெண்டல் ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். அந்த ரெண்டல் 10% ஏற்றிருக்காங்கன்னா, இவங்க 20% ஏற்றிருக்காங்க. 10% ஏற்றிருக்காங்கன்னா எவ்வளோ? ₹3.50 ₹1. இவங்க ஒரு 14% கிட்ட ஏற்றிருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி சேலரி அங்கே உள்ள வேலை பார்க்குறவங்க கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அன்னபூர்ணாவில் சும்மா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நோண்டி விட்டதுக்காக இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன். இப்போ இந்த காரோட சமாச்சாரத்துக்குள்ளே வரேன். இந்த காரில் என்ன பண்ணுறாங்கன்னா, ₹5,00,000 காரில் 18% அப்படின்னு சொல்லி போட்டோம்னா, ₹10,00,000 ₹1,80,000 வருதுன்னா, ₹5,00,000 ₹90,000 வருது. அந்த ₹90,000 அப்படியே மைனஸ் பண்ணி ₹4,10,000 அவங்களுக்கு ஷோரூம் ப்ரைஸுங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் விஷயமே இருக்குது. நிர்மலா சீதாராமன் அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி பொருட்கள் எல்லாத்தையுமே 18% இருக்குது, எவ்வளோக்கு வந்திருக்குங்கிறாங்க, 5% மாற்றிட்டேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ 18% இருக்குது, 5% மாற்றிட்டேன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா, காரில் ஒரு ₹5,00,000 காரில் ₹5,00,000 காரில் இந்த 18% எடுத்துட்டோம், ₹90,000 எடுத்துட்டோம்னா மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? அதாவது அவங்களோட கரெக்டான வேல்யூ எவ்வளோ இருக்குது? ₹4,10,000 இருக்குது. ₹4,10,000 உள்ளே என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம 100 பொருளில் 200 பொருட்களில் ஒவ்வொரு பொருட்களாக என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை செஞ்சு அதை உள்ளே சேர்க்கணும். அப்போ ஒவ்வொரு பொருட்களோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அப்போ அந்த பொருட்கள்லாம் எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டவே இல்லை. இது ஒரே ஒரு கார் கம்பெனியில் மட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு தெளிவாக காட்டின மாதிரி காட்டியிருக்கான். ₹7,00,000 விற்கிற காரு கிட்டத்தட்ட 5,00,000 சம்திங் கிட்ட விற்கிற மாதிரி போட்டிருக்கான். ஏன்னா இந்த அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ₹4,10,000
12% வந்து இதில் வந்து ரெடியூஸ் ஆயிரும். அப்போ 4,10,000 வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் வாங்குகிற ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸு அது 10 விதமாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பொருள் வந்து எவ்வளோ 41,000 வரும். இன்ட்டு 10 போட்டோம்னா 4,10,000 வரும். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 4,10,000 மறுபடியும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 18% மறுபடியும் இந்த 28% வந்து நம்ம வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரெடியூஸ் பண்ணணும். இப்போ 28% மறுபடியும் ரெடியூஸ் பண்ணோம். இப்போ 5,00,000 சொன்னால் 28%ல 28% ரெடியூஸ் நம்ம 1,80,000 18%க்குள்ள போட்டிருக்கோம். 28%னா எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 லட்சம் 10 லட்ச ரூபாய்க்கு வந்து 2,80,000 வருதுன்னு சொன்னால் 1,40,000 வரும். அப்போ 1,40,000 5 லட்ச ரூபாயில் ரெடியூஸ் பண்ணோம்னா 3,60,000 வருது. கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். 10 லட்ச ரூபாவில் 28% முன்னாடி டேக்ஸ் இருந்ததுன்னா 2,80,000 வருது. அப்போ 5 லட்ச ரூபாயில் எவ்வளோ அப்படியே 2,80,000 பாதி 1,40,000 சிம்பிள். இப்போ இதை மைனஸ் பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா 3,40,000 வருது. அப்போ அந்த 3,40,000 தான் அந்த காரை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ அந்த காரை 3,40,000 ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா அதில் 10 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக அதில் 100 வச்சுக்கிட்டோம்னா 3,600 வரும். 10 வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் 36,000 வரும் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட்டு. அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பேர் பார்ட்ஸை பிரிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கணக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்பேர் பார்ட்ஸில் எல்லாத்துலையும் என்னென்னு கேட்டிங்கன்னா 18% கம்மி பண்ணியிருந்தானா அப்போ அதோட வேல்யூ எவ்வளோ ஆகும்? அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ 1,00,000 ரூபாய்க்கு வந்து 28% கம்மி பண்ணியிருந்தாலும் அதோட வேல்யூ என்ன ஆகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோம். அப்போ கால்குலேட் பண்ணோன்னா 1,00,000 ரூபாய்க்கு 28,000. அப்போ 3 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ வருது? 3 லட்ச ரூபாய்க்கு வந்து 28 56,000 ப்ளஸ் 28 சேர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 28 56 ப்ளஸ் 28 சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 84,000 வருது. அப்போ இந்த 84,000 வந்து 3 லட்ச ரூபாய்க்கு. அப்புறம் எவ்வளவு? 60,000. இந்த 60,000 எவ்வளோ வருது? 60,000 28%, அதாவது 3 லட்ச ரூபாய்க்கு தாங்க 84,000. 3,60,000 அந்த காரோட மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. அப்போ இந்த 60,000 எவ்வளோ வரும்? இப்படி தான் கணக்கு வந்து நம்ம சிம்பிளாக நம்ம மனக்கணக்கில் போடுற கால்குலேட்டர் இல்லாமல் போடுற கால்குலேஷனும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த 60,000 எடுத்துப்போம். 1 லட்ச ரூபாய்க்கு 28,000 எடுத்துக்கணும்னா 50,000 எவ்வளோ வரும்? 14,000. அப்போ 10,000 வந்து இன்னும் 2,000 2,800 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 12,800 இந்த 60,000 கம்மி பண்ணணும். கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இதில் வந்து எவ்வளோ கம்மி பண்ணுற மாதிரி இருக்குது? இதில் ஆல்ரெடி என்னன்னா 84,000 ப்ளஸ் 84,000 ப்ளஸ் 12,000 வந்து கம்மி பண்ணோன்னா 96,000 கம்மி பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ 3,40,000 96,000 கம்மி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த காரோட ப்ரைஸ் எவ்வளோ வருது? 3,40,000 3,40,000 96,000 கம்மி பண்ணால் 2,44,000 வருது. இதுதான் அந்த காரோட ப்ரைஸு. இப்போ இந்த 2,44,000 நம்ம எவ்வளோ வைக்கணும்னா அதே இந்த 18% ஏற்றணும். நம்ம 28% கம்மி பண்ணிட்டோமா, இப்போ இதில் 18% ஏற்றணும். அப்போ 2,46,000 18% ஏற்றணும்னு சொன்னோம்னா 1 லட்ச ரூபாய்க்கு 18,000. 2 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபாய்க்கு வந்து எவ்வளோ வருது? 36,000. அப்போ இந்த 44,000 எவ்வளோ வருது? 46,000 வந்து 9,000. 50,000 வந்து 9,000. 1 லட்ச ரூபாய்க்கு வந்து 18,000 இருந்தால் 50,000 வந்து 9,000 தான் வரும். நம்மளுக்கு இருக்கிறது 46,000. அப்போ அந்த 4 ரூபாய் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் அட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 8,600 வருது. கரெக்டாக கணக்கு? அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க 36 ப்ளஸ் 8,600 36 ப்ளஸ் 8,600 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ வருது? 44,600. அப்போ 2,46,000க்கு ப்ளஸ் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 90 இங்கே ஒரு 86 இங்கே ஒரு 36,000 வருது. ப்ளஸ் 12,000 சேர்த்தோம்னா எவ்வளோ வருது? 36,000 வந்து 2 லட்ச ரூபாய்க்கு வட்டி வருது. அப்புறம் வந்து எவ்வளோ வருது? 12,600 சேர்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 12,600 சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் 48,600 48,600 சேர்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2,46,000 ப்ளஸ் 48,600 சேர்க்கணும். அப்போ 48,600 சேர்த்தோம் அப்படின்னோம்னா எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 2,94,600 தான் வருது நம்மளுக்கு அந்த காரோட ப்ரைஸ். அதை வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 2,00,000 மேக்ஸிமம் பார்த்தோன்னா அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 3 லட்ச ரூபா வர காரை ஒரு 5 லட்ச ரூபா இருக்க காரை
இதை 18% கம்மி பண்ணிட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 18% அப்படிங்கிறது பார்க்குறது 90,000 கம்மி பண்ணிட்டு 4,20,000 போட்டிருக்காங்க. அப்போ அந்த 4,20,000 போட்டிருக்கனால நம்மளுக்கு எவ்வளோ நஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1,20,000 1,10,000 இங்கே போகுதா, அங்கே ஒரு 4,000 போகுதா, 1,13,300 வந்து நம்மளுக்கு வந்து நஷ்டமாக போகுது. அதை எப்படி நம்ம வந்து 1,13,000 சம்பாதிக்கிறது அவ்வளோ சாத்தியமான விஷயமா? ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னா, அப்போ 10 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ வரும்? அப்போ 2,23,000 அப்போ 20 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ வருது? 4 லட்சத்தி அதாவது இந்த டிஃப்ரென்ஸான அமௌண்ட் எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வி வந்து நம்மளுக்கு இருந்தணும். 20 லட்ச ரூபா கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4,46,200 இவ்வளோ டிஃப்ரென்ஸான அமௌண்ட்டு எங்கே போச்சு? எந்த இடத்துல அந்த அந்த பணம் நிற்கிது அப்படிங்கிறத நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க. இந்த கன்ஃபியூஷன் வந்து என்னன்னா நம்ம வந்து ரொம்ப தெளிவாக 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கார் வாங்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக படித்து என்ன கணக்கு அப்படிங்கிறத போட்டு வாங்கணும். இதுக்கு வந்து யார்கிட்ட நான் வந்து பதில் கேட்குறது எப்படி வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியல. இது மூலியமா சரி இவ்வளோ பணம் வந்து அதிகமாக கொடுக்குறனால உள்ள வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரன், அதாவது என்ன வேலை நடுநிலை வேலை, அதாவது என்னன்னா டாப் பொசிஷன் மேனேஜர் இவங்கெல்லாம் வந்து பணத்தை இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே வேலை பார்க்குற அந்த செக்யூரிட்டி இவங்களுக்குலாம் ஏதாவது சம்பளத்தை ஏற்றிருக்காங்களான்னு தெரில. 4 லட்ச ரூபா ஒரு காருக்கு கூட வாங்குறாங்க, எத்தனை கார் போகுது அப்படிங்கிறது தெரில. இவங்கெல்லாம் சம்பளம் ஏற்றிருக்காங்களான்னு தெரில. இல்லை நார்மலாக இங்கே வேலை பார்க்குற மெக்கானிக்கு அங்கே ஷோரூமில் இருக்கவங்க சம்பளம் ஏற்றிருக்காங்களான்னு தெரில. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்கே கிடைக்கும், எப்படி வாங்குறது? ஆர்டிஐயில் போட்டால் கூட கிடைக்காது. இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி வாங்கணும், இது வந்து கரெக்டாக வந்து ஏன் வந்து இதை குறைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.